ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நெஸ்ஸி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான அருமையான கருப்பட்டி காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் கருப்பட்டி துண்டு. இதை இந்த சின்ன உரலில் போட்டு நான் இன்றைக்கி இடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த உரல் இல்லாதவங்க பேப்பர்லேயோ இல்லை கவர்லேயோ வச்சு மடித்து தூளாக்கிக்கோங்க. இதை ஏன் நம்ம இடித்து தூளாக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம தண்ணியில் போட்டு காய்ச்சும் போது நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகி வரும். அப்படியே போட்டும் காய்ச்சலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி இடித்து தூளாக்கிட்டு காய்ச்சும் போது நமக்கு நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூளாக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டி உடம்புக்கு அவ்வளோ நன்மைகளை தருது. கருப்பட்டி மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள் எல்லாம் நம்ம உடம்புல அடிக்கடி சேர்த்துக்கும் போது நமக்கு அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல அதிகமாக கிடைக்கும். சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாமல் இதை எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இப்போது அது ரொம்ப தண்ணி ஊற்றி காய்ச்சாமல் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அரை டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி போட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. அந்த கட்டியெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஏன் இப்படி நம்ம காய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி நம்ம காய்ச்சி வடிகட்டும் போது அந்த மண்ணெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். இதுக்கு பாலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக பாலை காய்ச்சிக்கணும். இன்றைக்கி நான் ப்ரூ காஃபி தான் போடுறேன். நீங்கள் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஃபில்டர் காஃபி டிகாஷனை வந்து அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காஃபி தூள் போட்டுட்டு நம்ம கருப்பட்டி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திக்காக காய்ச்சி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்மளோட கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை எங்கள் கூட கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.